श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்தில் 21வது ஸ்லோகம். யத் தூ பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். யத் தூ பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம்ஸ்மிருதம். இந்த 21வது ஸ்லோகத்தில் ராஜசமான தானம் என்னது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். எது எந்த தானம் பிரத்யுபகாரார்த்தம் தூ பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து அதனை கருதியோ பலம் ச பயனை உத்திஷ்டு பலனை உத்தேசம் செய்து உத்திஷ்யவா அதை கருதியோ புனக மீண்டும் இது இல்லாமல் பரிக்ளிஷ்டம் மன வருத்தத்துடன் தீயத்தே கொடுக்கப்படுகின்றதோ அத்தகைய தானம் தத்தானம் அந்த தானம் ராஜசம் ஸ்மிருதம் ராஜசம் என்று நினைவில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருத்தருக்கு ஒரு தானம் கொடுக்குறோம்னு சொன்னால் அதில் ஐயோ எனக்கு கொடுத்துடுறோமே இப்படி போய் கொடுக்க வேண்டி வருதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறது தவறு. அப்படி நினச்சிட்டு கொடுத்தா அது தானமே இல்லை. ஒன்று முதல் விஷயம். ரெண்டாவது பிரதி உபகாரார்த்தம் தூ பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு இவனுக்கு இப்போ வரான் ஏதோ ஒரு டொனேஷன் கேட்குறான், ஒரு தானம் என்ன பொண்ணோ பொருளோ மணியோ அதுபோல் இன்னும் எதான மணின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் மணின்னு சொன்னாலும் மணி இல்லை மணின்னு சொன்னால் சாதாரண தமிழில் மணின்னு சொன்னால் அந்த நம்ம போட்டுக்கிற என்ன ஆடை அலங்காரத்தில் சேர்த்து வைக்கிறோமே அதுபோல் அந்த போல் மணியாக இருந்தாலும் நிஜமான மணியாக இருந்தாலும் அதெல்லாம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இவனுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், அடுத்த தடவை நம்ம எதான ஒரு பண்ணும்போது இது கேட்டாக்க அவன் இது போல் 2 மடங்கு சேர்த்து கொடுப்பானா இருக்கும், அவன் கொஞ்சம் வசதி உள்ளவன் தான் அப்படின்லாம் மனசில் ஒரு பிளானு ஒரு குயுக்தியாக யோசனை பண்ணிக்கிண்டு பிரத்யுபகாரார்த்தம் தூ பிரதி உபகாரத்தை கருதி பலம் ச அப்புறம் இவனுக்கெல்லாம் கொடுத்தா நல்ல பலன்தான், இதுபோல் நம்மளும் ஒன்று கொடுத்து பார்க்கலாம், கடைசியில் நம்மளுக்கும் இது போல் ஒன்று கிடைக்கும். எல்லாருக்கும் இந்த தெருவில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒன்று கொடுக்குறான்னா அதில் நம்மளும் அதை சேர்த்து வாங்கினுலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுபோல் பலம் ச பலனை கருதியோ அல்லது பயனை கருதியோ ரெண்டும் இருந்துட்டு எந்த தானம் கொடுக்கப்படுகின்றதோ அத்தகைய தானம் ராஜசம் என்று கருதப்படும். அதாவது தகுதி உள்ளவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதாவது பிரதி எதிர்பார்க்காதவன், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தானம் கொடுக்கறது கடமைன்னு நினைக்கிறவன், அப்புறம் தகுதியான இடத்துல தகுதியான காலத்தில் தகுதியான மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் தானம் அப்படி கொடுப்பது கடமைன்னு நினச்சோம். அதுபோல் தகுதி குறைந்தவங்களுக்கு கொடுக்கறதும் பிரதி எதிர்பார்த்து கொடுக்கறதும் அப்புறம் எந்த தானத்தில் மனசில் வருத்தத்தோடு கொடுக்கப்படுகிறதோ இவை அனைத்தும் ராஜசம் என்று நினைத்து கொள்ளப்படும், ராஜசம் என்று கூறப்படும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த தானத்தை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.